நியூஸ் தமிழ் கழுகு. பதவி இல்லனா நீங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லி கட்சி ஆபீஸுக்குள்ள சுவர் எழுப்பி இருக்காரா திமுக மாவட்ட செயலாளர் ஒருத்தர். சேலம் திமுகவோட கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் எஸ்.ஆர். சிவலிங்கம். சேலத்து அரசியல்ல கொடிகட்டி பிறந்த வீரபாண்டியரோட மகன் ராஜாவோட மறைவுக்கு அப்புறமா அந்த பதவிக்கு வந்தவர் தான் சிவலிங்கம். ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே அவர் சரியா வேலை செய்யலன்னோ, மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா கட்சி வளர்ச்சி பணியில எதுவும் ஈடுபடலன்னோ தலைமை வரைக்கும் புகார் போய் அவர் கண்டிச்சாங்க. திமுகவில் மாவட்ட செயலாளர் மாற்றம் நடந்து வர்ற நிலையில தன்னோட பதவி காலியாக வாய்ப்பு இருக்கிறதா சிவலிங்கத்துக்கு தகவல் கசிய தனக்கு சொந்தமான நிலத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட அலுவலகத்தோட ஒரு பகுதியை கட்சியோட உணவு கூடமா பயன்படுத்திக் கொள்ள அனுமதிச்சிருந்தாரு. அதை கொடுக்காம சுவர் எழுப்பி தடுத்துக்கிட்டாராம். கட்சியை வச்சு எவ்வளவோ சம்பாதிச்ச இவரு கட்சிக்காக இந்த இடத்தை விட்டு கொடுக்க கூடவா மாட்டாருன்னு சொல்றாங்களாம் உடன்பிறப்புகள். நீங்க ஏன் உங்க கட்சிய நம்ம கட்சியோட இணைச்சிட கூடாதுன்னு ஒருத்தர் சீரியஸா கேட்க, பிரிஞ்சு போனவரு பதறி போயிட்டாராம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இப்ப பிஜேபி கூட்டணியில பயணிச்சு வர்ற நிலையில அவரோட கட்சியை பாஜகவோட இணைக்க சொல்லி டெல்லியிலிருந்து தூது விடப்பட்டுச்சான். கட்சியை இணைச்சா உங்களுக்கு தமிழக பாஜகவுல ஒரு நல்ல சிறப்பான போஸ்டிங்கா கொடுத்துடுறோம், உங்க ஆதரவாளர்களையும் நல்லபடியா பாத்துக்கிறோம்னு டீல் பேசியிருக்காங்க. பதறி போன டிடிவி, ஐயோ சார் அதெல்லாம் முடியாது, சரியோ தப்போ நான் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டேன், இப்ப என்ன நம்பி ஏராளமானவங்க இருக்காங்க, இப்ப இணைக்கிறது சாத்தியம் இல்லைன்னு கைய விரிச்சிட்டாராம். பிரிந்த அணிகள் என்றைக்காவது ஒரு நாள் இணையும், அப்படி இணையும் போது நாம தலைமைக்கு வருவோம்னு நினைக்கிறாராம் டிடிவி. இருக்கிறது ஒரு ராஜ்யசபா சீட்டு, இத்தனை பேர் பங்குக்கு வந்தா என்னதான் பண்றதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காராம். தமிழ்நாட்டுல 6 ராஜ்யசபா சீட்டு காலியா இருக்கு. 4 திமுகவுக்கும் 2 அதிமுகவுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக சீட்டை குறி வச்சு முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், மதுரையை சேர்ந்த டாக்டர் சரவணன், நட்சத்திர பேச்சாளர் நடிகைன்னு ஒரு டசன் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மூலமா காய் நகர்த்தி வர்றாங்களாம். சில பேரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியா அணுகி இந்த சீட்டை எனக்கு தான் கொடுக்கணும்னு டீல் பேசிட்டு வர்றாங்களாம். இருக்கிற இந்த 2 சீட்டை வச்சு நான் எத்தனை பேருக்கு பங்கு போட்டு கொடுக்கறதோன்னு நெருக்கமா உள்ளவங்க கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காராம் இபிஎஸ். கட்சிக்கே இப்படி புலம்புறாரு, கூட்டணி வேற அணைக்கட்டுமே, அதை எப்படி சமாளிக்க போறாரோன்னு பேசிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். பூத் கமிட்டி மாநாடு நடத்துறோன்னு மேடையில விஜய் பேசிட்டாரு, ஆனா அதுக்கும் ஆள் வேணுமேன்னு குழம்பி இருக்காங்களாம் தாவேகவினர். தாவேக பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும்னு 2ஆம் ஆண்டு துவக்க விழா மேடையில பேசியிருந்தாரு விஜய். திமுக அதிமுக பாணியில பூத் கமிட்டி உறுப்பினர்களை சந்திச்சு பேச திட்டமிட்டு இருந்திருக்காரு விஜய். ஆனா கிட்டத்தட்ட 69,000 பேர் பூத் கமிட்டியில இருப்பாங்கன்னு விஜய் சொன்ன நிலையில அதுவும் 3ல் 1 பங்கு உறுப்பினர்களை கூட இன்னும் நியமிக்க தேர்வு செய்யலையாம். சில இடங்கள்ல பூத் கமிட்டிக்கு ஆளே இல்லாத நிலையில என்ன செய்யறதுன்னு குழம்பி இருக்காங்களாம் தாவேகவினர். ஆனா விஜய் சுற்றுப்பயணத்துக்குள்ள இந்த வேலையை முதல்ல முடிக்கணும்னு தலைமை கிட்ட இருந்து டாஸ்க் ஒன்னும் மாவட்ட தலைவர்களுக்கு போயிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.